அனைவருக்கும் வணக்கம். நாம் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் புயல் நேசன். 2025ஆம் ஆண்டு நாங்கள் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய மறைமுகமாக இடதுசாரித்துவம் என்று சொல்லிக்கொண்டு மறைமுகமாக மக்களையும் சாதாரண தொழிலாளர்களையும் சுரண்டி பொருளாதாரம் சேர்க்கிற வகையிலே அவர்கள் சுகபோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஆசிரியர்களை பரிதவிக்க விட்டிருக்கின்றார்கள். இந்த ஆசிரியர்களால் தான் அந்த அரசாங்கம் ஒரு ஆட்சி நிலைக்கு வந்தது. ஆனால் இன்று அந்த ஆட்சி நிலையை உருவாக்கிய ஆசிரியர்களையே வீதியிலே தவிக்க விட்டிருக்கிறார்கள், வீதியிலே புலம்ப விட்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு தகுந்த அடி கொடுக்கப்படும். தொடர்ந்து வடமராட்சி, கிழக்கு, தீவகம் போன்ற பிரதேசங்களிலே வேலை கடமையாற்றிய ஆசிரியர்களை எந்த விதமான மருத்துவ சான்றிதழ்களையும் பார்க்காமல் இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். 48 வயதிலே குழந்தை இல்லாமல் குழந்தை பேற்றுக்காக சிகிச்சை பெறுகின்ற ஒரு ஆசிரியை தரக்குறைவாக பேசி அவரை இடமாற்றம் செய்திருக்கின்றார்கள். இது ஒரு மருத்துவ தேசிய இடமாற்ற கொள்கை 2007-20 படி இது முற்றுமுழுதும் பிழையான ஒரு நடவடிக்கையாகும். நாங்கள் சொல்லுகின்றோம், இங்கே வடமாகாணத்திலே இருக்கின்ற சில குறிப்பிட்ட சங்கங்கள் தங்களுடைய அரசியலை பயன்படுத்துவதற்காக, தங்களுடைய அரசியல் கொள்கைகளுக்காக இந்த ஆசிரியர்களை காலாகாலமாக ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல், மாகாண சபை தேர்தல் என்ற வகையிலே வாக்கு வங்கிகளாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்களே ஒழிய அவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. கடந்த காலங்களிலே நாடு தழுவிய ரீதியில பாரிய ஒரு போராட்டத்தை, சம்பள முரண்பாட்டுக்கு எதிரான போராட்டத்தை எடுத்தோம். இந்த வடமாகாணம் முழுவதும் எனது தலைமையின் கீழ் பங்களிப்பை நல்கிய போதிலும் இந்த சுவேதினி அறிக்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த அறிக்கையிலே 3இல் 1 நடைமுறைப்படுத்திவிட்டு இன்றைக்கு அவர்கள் 3இல் 2 நடைமுறைப்படுத்தாமல் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு ஆட்சியிலே இருக்கின்றார்கள். நாம் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் ஒரு கடுமையான எச்சரிக்கையை இந்த இடத்திலே விடுகின்றோம். எங்களுடைய சேவையின் தேவை பொருட்டிய இடமாற்றமும் வருடாந்த இடமாற்றமும், குறிப்பாக துணுக்காய் வலயத்திலே 10 வருடங்கள் 15 வருடங்களுக்கு மேல் சேவையாற்றிய ஒரு ஆசிரியைக்கு கிளிநொச்சி வலயத்துக்கு இடமாற்றம் கேட்கின்ற போது அந்த இடமாற்றம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இவ்வாறு ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஏதோ ஒரு விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் கேட்கின்றோம், 2009க்கு முதல் யுத்தம் நிலவிய காலம். இந்த யுத்தம் நிலவிய காலத்திலே மடுவுக்கு போவதும் சரி, வவுனியா கிழக்குக்கு போவதும் சரி, வடமராட்சி கிழக்குக்கு போவதும் சரி, தீவகத்துக்கு போவதும் சரி, எல்லாம் ஒரே இன்னலைத்தான் அனுபவித்தார்கள். ஆனால் இதை கரிசனையில் கொள்ளாமல் காலத்துக்கு காலம், அதாவது எங்களுடைய பாடசாலையிலே 5 இயர் திட்டம் என்று 5 வருட திட்டம் என்று கேட்கிறார்கள். மாகாண கல்வி திணைக்களத்திலே ஆசிரியர்களை நியமனம் செய்கின்ற போதும் அவர்களை இடமாற்றம் செய்கின்ற போதும் எந்த விதமான திட்டமும் இல்லாமல் அவர்கள் தான்றோன்றித்தனமாக இடமாற்றத்தை வழங்குகின்றார்கள். இன்னும் வெளி மாவட்டமோ கஷ்ட பிரதேசமோ அதிகஷ்ட பிரதேசமோ செய்யாத ஆசிரியர்கள் இங்கே பலர் இருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்திலே. அவர்கள் என்னவென்றால் காலத்துக்கு காலமாக இந்த சீசன் பேர்ட்ஸ், பருவகால பறவைகள் போல ஒவ்வொரு சங்கங்கள் பின்னாலும் ஒவ்வொரு வகையிலே ஒரு சங்கம் திசை காட்டி பின்னால் ஓடுகிறது, ஒரு சங்கம் சங்கின் பின்னால் ஓடுகிறது, ஒரு சங்கம் வீட்டின் பின்னால் ஓடுகிறது, ஒரு சங்கம் யானையின் பின்னால் ஓடுகிறது, ஒரு சங்கம் மணியின் பின்னால் ஓடுகிறது. இவ்வாறு எல்லா சங்கங்களும் ஒவ்வொரு சின்னங்களின் பின்னால் ஓடி ஆசிரியருடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி இருக்கிறது. ஆகவே நாம் இந்த இடத்திலே கேட்கின்றோம், இங்கே வந்து இந்த போராட்டத்திலே சுவையின லீவை அறிவித்து இதற்கு ஒரு தகுந்த முடிவை இந்த ஆளுநர் தெரிவிக்க வேண்டும். நாங்கள் ஒரு மகஜரை கையளித்திருக்கின்றோம். அந்த மகஜரை இந்த இடத்திலே உங்களுக்கு நான் வழங்கி இருக்கின்றேன். இந்த மகஜரினூடாக அதனுடைய பிரதிகளை அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும், கல்வி அமைச்சர் அவர்களுக்கும், வடமாகாண செயலாளர் அவர்களுக்கும், மாகாண கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும் கொடுப்பதோடு இந்த பத்திரிகை நிருபர்களுக்கும் பத்திரிகை உறுப்பினர்களுக்கும் இதை வழங்கி வைக்கிறேன். எமது போராட்டம் வெற்றியளிக்க இந்த இடத்திலே எமது சங்கத்தை, இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தை பலப்படுத்தி எம்மோடு கைகோர்த்தமைக்கு மீண்டும் மனமாற எமது சங்க நிர்வாக சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.